ஹே காய்ஸ்! வெல்கம் பேக் டூ மை சேனல். இந்த வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கம்ப்யூட்டர்ஸோட பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் நெட்வொர்க்கிங் தான் நம்ம பார்க்க போறோம். அகைன் நான் சொன்ன மாரி தான் இது ரொம்ப அட்வான்ஸா இருக்காது. நம்ம ஒரு சைபர் சிட்டிக்குள்ள என்டர் ஆகணும்னா, நமக்கு எப்படி பேசிக்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். அதே தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். பிஃபோர் கெட்டிங் இன்டூ த வீடியோ, உங்ககிட்ட ஏதாச்சும் நோட் ஆர் பென் இருந்துச்சுன்னா, ப்ளீஸ் எடுத்துக்கோங்க. பிகாஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான். உங்ககிட்ட வந்து ஒரு ப்ராப்பரான நோட் மேக்கிங் இல்லன்னா, உங்களால வந்து எதுவுமே லேர்ன் பண்ண முடியாது. ஸோ நீங்க என்னென்ன கத்துக்கிறீங்களோ, எல்லாத்தையும் வந்து ப்ராப்பரா நோட் மேக் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்ப நம்ம அடுத்ததா என்ன பார்க்க போறோம்னா, பேசிக்கா ஒரு கம்ப்யூட்டர் வந்து எப்படி ஒர்க் ஆகுது? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்கிட்ட ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு. அந்த கம்ப்யூட்டரோட பவர் பட்டன் வந்து நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே எனக்கு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல என்னோட மானிட்டர்ல வந்து ஒரு லைட் வந்து வருது. லைக் வந்து சிஸ்டம் வந்து ஆன் ஆகுது. கரெக்ட்டா? ஸோ இந்த ப்ராசஸ் வந்து எப்படி நடக்குதுன்னு நம்ம பார்க்க போறோம். பிஃபோர் தட் சிபியூன்னா என்ன? ரேம்ன்னா என்ன? ரோம். ரோம் மீன் ஹார்ட் டிஸ்க். இதெல்லாம் என்னன்ட்டு நம்ம பார்த்துரலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து சிபியூ. சிபியூன்றது வந்து என்னன்னா, இதுதான் வந்து ஒரு கம்ப்யூட்டரோட பிரெயின். லைக் எந்த மாரின்னா, இப்போ ஒரு ஹியூமன் பாடி இருக்குன்னா, அந்த ஹியூமன் பாடியில வந்து மெயின் திங் வந்து எது? பிரெயின். கரெக்ட்டா? பிகாஸ் ஏன்னா, பிரெயின் இருந்தா மட்டும் தான் நம்மளோட பாடி வந்து ஃபங்ஷன் ஆகும். பிகாஸ் ஏன்? ஏன்னா, நம்மளோட பிரெயின் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்க குடுக்க தான் நம்ம அத ஃபாலோ பண்றோம். இப்ப நான் வந்து இங்கருந்து ஏதோ ஒரு பொருள் எடுத்து வைக்கணும். இல்ல ஒரு ஃபுட் எடுத்து நான் சாப்பிடணும்னா, என்னோட பிரெயின் இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்தா மட்டும் தான் என்னால வந்து என்னோட கைய வந்து மூவ் பண்ண முடியும். அதர்வைஸ் என்னால மூவ் பண்ண முடியுமா? முடியாது. கரெக்ட்டா? அதே மாரி தான் சிபியூ இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்தா மட்டும் தான் மொத்த சிஸ்டம் வந்து வொர்க் ஆகும். ஆர் எல்ஸ் வந்து இது வொர்க் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து நம்ம எத பார்க்க போறோம்னா, ரேம். ரேம்ன்றது இது ஒரு ஸ்டோரேஜ். பட் இது வந்து ஒரு டெம்பரரியான ஸ்டோரேஜ். ஓகேவா? இப்போதைக்கு இது ரொம்ப டெப்த்தா போகாம ஜஸ்ட் வாட் இஸ் வாட்ன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே. அடுத்து வந்து ஹார்ட் டிஸ்க். ஹார்ட் டிஸ்க்ன்றது வந்து இதுவும் வந்து ஒரு ஸ்டோரேஜ் தான். பட் இது வந்து ஒரு பெர்மனன்ட் ஸ்டோரேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் இன்கேஸ் நீங்க ஏதோ ஒரு ஃபைல வந்து நீங்க டவுன்லோட் பண்றீங்க. ஒரு வீடியோ, ஆடியோ சம்திங் எந்த ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட் எது வேணா இருக்கலாம். இத வந்து நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா, உங்களோட ஹார்ட் டிஸ்க்ல வந்து ஸ்டோர் ஆகும். இத வந்து நீங்களே டிலீட் பண்ற வரைக்கும் இது வந்து டிலீட் ஆகாது. ஓகேவா? ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இது எல்லாமே வந்து எப்படி வொர்க் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பண்றேன், என்னோட ஸ்விட்ச். ஸ்விட்ச வந்து நான் கிளிக் பண்றேன். ஸ்விட்ச கிளிக் பண்ண உடனே, இங்கிருந்து எனக்கு பயாஸ்க்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் போகும். இந்த பயாஸ் வந்து என்ன பண்ணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பயாஸ்ன்றது வந்து என்னன்னா, இட்ஸ் அ கம்ப்யூட்டர். ஓகே. ஸோ இது வந்து ஒரு மினி கம்ப்யூட்டர். இதோட ஒர்க் வந்து என்னன்னா, இப்போ நம்மளோட ஹார்ட் டிஸ்க் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஹார்ட் டிஸ்க்ல இருக்கிற இந்த ஓஎஸ் ஃபைல்ஸ் இருக்கு இல்லையா? இத வந்து இங்கிருந்து ஃபெட்ச் பண்ணி நமக்கு ரேமுக்கு வந்து சென்ட் பண்ணும். ஒன்ஸ் இது முடிஞ்ச உடனே பயோஸ் என்ன பண்ணும்னா, இங்கிருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சிபியூக்கு சென்ட் பண்ணும். என்னன்னா, நான் வந்து ஃபைல்ஸ வந்து ரேமுக்கு வந்து சென்ட் பண்ணிட்டேன். நீ வந்து அதுகிட்ட இருந்து ஃபெட்ச் பண்ணிட்டு உன்னோட ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுன்ட்டு சொல்லிட்டு, பயோஸோட ஒர்க் வந்து அதோட முடிஞ்சு அங்கேயே ஸ்டாப் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து சிபியூ என்ன பண்ணும்னா, ரேம் இருக்கு இல்லையா? ரேம் கிட்ட இருந்து ஃபைல்ஸ வந்து ஃபெட்ச் பண்ணி, இது ப்ராசஸ்க்கு வந்து ரெடி ஆகும். பட் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். சிபியூ இங்க இருக்கு. ஹார்ட் டிஸ்க் இங்க இருக்கு. ஏன் ரேம் கூட கம்யூனிகேட் பண்ணணும்? டைரக்ட்டா சிபியூ இருந்து ஹார்ட் டிஸ்க் கூட கம்யூனிகேட் பண்ணிக்கலாமேன்ட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். பட் இந்த இடத்துல என்னதான் இது பெர்மனன்ட் ஸ்டோரேஜா இருந்தா கூட, இங்க ஒரு ஸ்பீடுன்னு இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் வந்து இங்க மேட்டர். லைக் எப்படி சொல்ல போனோம்னா, ஒரு கம்ப்யூட்டர பொறுத்தவரைக்கும் அந்த ப்ராசஸ் ஸ்பீடுன்றது தான் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் திங். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஏதோ ஒரு மூவி ஃபைல வந்து கிளிக் பண்றீங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு அந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகுது. லைக் வந்து இப்ப நீங்க ஏதோ ஒரு மூவி பார்க்க போறீங்க. அந்த மூவிய வந்து கிளிக் பண்ணி நீங்க டபுள் கிளிக் பண்ணிட்டீங்க. பட் அது ஓப்பன் ஆவறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் எடுக்குதுன்னா, அது எப்படி பாசிபிளா? லைக் வந்து நீங்க உங்களுக்கு எப்படி அந்த இடத்துல ஃபீல் ஆகும்? சம்திங் இரிட்டேஷன், சம்திங் ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்கும். கரெக்ட்டா? ஸோ அப்படி இருக்கிறப்போ, ஒரு கம்ப்யூட்டர பொறுத்தவரைக்கும் ப்ராசஸ் ஸ்பீடுன்றது வந்து ஸ்பீடா இருக்கணும். கரெக்ட்டா? ஸோ, அந்த விஷயத்த வந்து தான் எது பண்ண போதுன்னா, ரேம். ஓகேவா? பிகாஸ் ஏன்னா, இப்ப ஹார்ட் டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா, இது என்னதான் 1 டிபி ஆர் 1000 ஜிபி ஸ்டோரேஜ் இருந்தா கூட, இதோட ஸ்பீடு கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, 50 ஜிபி பெர் செகண்ட். பட் இந்த இடத்துல ரேமோட ஸ்டோரேஜ் வந்து மினிமம் 4 ஜிபி இருக்கு. அப் டூ 16 ஜிபி ஆர் 32 ஜிபி இருக்கலாம். பட் இதோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா, 100 ஜிபி பெர் செகண்ட். ஓகே. தென் அதுக்கப்புறம் இங்கிருந்து ஃபைல்ஸ் நமக்கு சிபியூ போதா? சிபியூலருந்து சிபியூ கேஷ் மெமரிக்கு நமக்கு போகுது. இதோட ஸ்பீட பார்த்தீங்கன்னா, 1000 ஜிபி பெர் செகண்ட். அப்போ ஒரு கம்ப்யூட்டர்ல ஃபாஸ்டஸ்ட் ஒரு காம்போனன்ட் வந்து எதுன்னா, சிபியூ கேஷ் தான். ஓகேவா? இதுதான் வந்து ஃபாஸ்டஸ்ட் காம்போனன்ட். இதுக்காக தான் நாம அ டைரக்ட்டா ஹார்ட் டிஸ்க் கூட கம்யூனிகேட் பண்ணாம, ரேம் கூட கம்யூனிகேட் பண்ணி ஃபைல்ஸ் வந்து ஃபெட்ச் பண்றோம். அண்ட் ஆல்சோ இப்போ ஹார்ட் டிஸ்க்ல வந்து எல்லா ஃபைல்ஸ் இருக்கும். எல்லா டிரைவ் டிரைவ் இருக்கும்.
அண்ட் எல்லா ஆடியோ ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ நம்ம என்னென்ன டவுன்லோட் பண்றோமோ எல்லாமே இருக்கும். பட் அது எல்லாத்தையும் வந்து நம்ம ஒரே டைம் யூஸ் பண்ணணும்னா அப்படி கிடையாது. இப்ப நான் ஒரு 10 மூவி டவுன்லோட் பண்ணியிருக்கேன்னா, அந்த 10 மூவியும் நான் ஒரே வாட்டி பார்க்க போறது கிடையாது. எனக்கு எனக்கு தேவையானது வந்து ஒரே ஒரு மூவி தான். அப்போ அந்த இடத்துல எனக்கு அத மட்டும் ப்ராசஸ் பண்றதுக்கு எனக்கு எது தேவைன்னா, ரேம் தேவை. அப்போ இன் கேஸ் இப்ப ஏதோ ஒரு ஒரு 10 மூவி டவுன்லோட் பண்ணியிருக்கேன்னா, அந்த 10 மூவியும் எங்க ஸ்டோரேஜ் ஆயிருக்கும்னா, ஹார்ட் டிஸ்க்ல வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். பட் அந்த 10 மூவிலயும் எனக்கு ஏதாச்சும் ஒரு மூவி தான் வேணுன்றப்போ என்ன பண்ணும்னா, ரேம் வந்து அந்த இடத்துல அந்த ஒரு ஃபைல மட்டும் டக்குன்னு ஃபெட்ச் பண்ணி எடுத்து, அத வந்து சிபியூக்கு சென்ட் பண்ணி, அங்கருந்து ப்ராசஸ் நடந்துட்டு, அங்கருந்து எனக்கு டிஸ்ப்ளேக்கு வரும். ஓகேவா? ஸோ இப்படிதான் வந்து ஒரு ப்ராசஸ் வந்து நடக்குது. இப்படிதான் ஹார்ட் டிஸ்க், ரேம், சிபியூ வந்து ரன் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா, இன்டர்நெட்னா என்ன? இன்ட்ராநெட்ன்னு என்னன்னு பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இன்டர்நெட். இன்டர்நெட்ன்றது வந்து என்னன்னா, இட்ஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது. குளோபலா அவைலபிளா இருக்கிற டிவைஸ் ஆர் சர்வர்ஸ். ஓகேவா? இப்போ குளோபலா வந்து பார்த்தீங்கன்னா, பப்ளிக்கா அக்சஸ் பண்ற ஒரு சர்வரா இருக்கட்டும், இல்ல ஒரு கம்ப்யூட்டர்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து கனெக்ட் ஆயிருக்கும். இது மூலியமா வந்து என்னன்னா, நெறைய டேட்டாஸ் வந்து பப்ளிக்கா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் Google போயிட்டு ஹவ் டூ லேர்ன் ஹேக்கிங் நான் டைப் பண்ணோனே, எனக்கு எவ்வளோ ரிசல்ட்ஸ் வருது. கரெக்ட்டா? ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா, பப்ளிக்லி அவைலபிள் டேட்டா. இது எல்லாமே எங்க இருக்குன்னா, ஏதோ ஒரு சர்வர்ல இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த டேட்டா வந்து யார் ஷேர் பண்ணா, ஏதோ ஒரு பெர்சன். ஓகேவா? ஸோ அந்த ஒரு பெர்சன் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து ஷேர் பண்ணியிருப்பாரு. அந்த டேட்டா வந்து என்னால வந்து ஆக்சஸ் பண்ண முடியுது. லைக் வந்து ஏதோ ஒரு குளோபலி கார்னர்ல இருக்கிற ஒரு பெர்சன் வந்து ஒரு டேட்டா வந்து எனக்கு ஷேர் பண்ணியிருக்காரு. எனக்குன்னு கிடையாது. நார்மலா ஷேர் பண்ணியிருக்காரு. அந்த டேட்டா வந்து என்னால ஆக்சஸ் பண்ண முடியுது. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து இன்டர்நெட். ஸோ குளோபலி ஆக்சஸிபிள் டேட்டா தான் வந்து இன்டர்நெட். அண்ட் இன்ட்ராநெட்ன்றது அதுக்கு அப்படியே ஆப்போசிட். இது வந்து ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் ஆர் இன்டர்னலா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க மட்டும் யூஸ் பண்ற ஒரு நெட்வொர்க். இதுல அந்த ஆர்கனைசேஷன்ஸ் தவிர்த்து வேற எங்கேயுமே டேட்டா வந்து வெளிய வராது. பிகாஸ் அவங்க வந்து அதுக்காக பிரைவேட்டா யூஸ் பண்ற சம் டேட்டாஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ Google இருக்கு, Microsoft இருக்குன்னா, அதுல வந்து சம்திங் அவங்களுக்குன்னு ஒரு நெட்வொர்க் இருக்கும். அவங்க கிட்ட இருக்கிற நெட்வொர்க்ல வந்து அவங்களோட சிஸ்டம் ஆர் அவங்களோட சர்வர் மட்டும் தான் உள்ளேயே வொர்க் ஆகும். அதுல இருக்கிற டேட்டா வந்து நம்மளால இங்கிருந்து ஆக்சஸ் பண்ண முடியும்னா, கண்டிப்பா முடியாது. பிகாஸ் அது வந்து இன்ட்ராநெட். ஸோ, இன்டர்நெட்ன்றது வந்து என்னன்னா, குளோபலி யாரு வேணா ஆக்சஸ் பண்ணலாம். ஒரு டேட்டா வந்து யாரு வேணா ஆக்சஸ் பண்றது தான் வந்து இன்டர்நெட். இன்டர்நெட்னா, அந்த ஒரு பர்ட்டிகுலர் ஆர்கனைசேஷன் இருக்குன்னா, அவங்களால மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். அதுதான் வந்து இன்ட்ராநெட். நெக்ஸ்ட் வந்து நம்ம எத பார்க்க போறோம்னா, நெட்வொர்க்ன்னா என்னன்னு பார்க்க போறோம். ஸோ, நெட்வொர்க்ன்றது வந்து இட்ஸ் நத்திங் பட் கனெக்டிங் மல்டிபிள் டிவைஸஸ் இன் எ சேம் நெட்வொர்க். இதுல நெட்வொர்க்ன்றது வந்து என்னன்னா, ரொம்ப சிம்பிள். இப்ப நான் இருக்கேன். என் கூட ஒரு 5 பீப்பிள்ஸ் இருக்காங்கன்னா, நாங்க எல்லாருமே வந்து ஒரு நெட்வொர்க். எக்ஸாம்பிள் இப்ப நான் இருக்கேன்னா, நாங்க ஒரு 5 பீப்பிள்ஸ் இருக்கோமா? இது நாங்க எல்லாருமே வந்து ஒரு மெம்பர்ஸ். லைக் வந்து நாங்க எல்லாருமே வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ என்ன பத்தி அங்க இருக்கிற 4 பேருக்கும் தெரியும். அந்த 4 பேர பத்தியும் எனக்கு தெரியும். ஸோ எங்க எல்லாரையும் பத்தும் எல்லாருக்குமே ஈச் அதர். ஸோ வி நோ ஈச் அதர். ஓகேவா? ஸோ அதனால நாங்க ஒரு நெட்வொர்க். அப்போ என்ன பத்தி ஒரு பெர்சனுக்கு அவர பத்தி இன்னொரு பெர்சன், அவர பத்தி இன்னொரு பெர்சன், அவர பத்தி இன்னொரு பெர்சன். ஸோ அப்படி எங்க எல்லாரையும் பத்தி ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள். இந்த குரூப் ஆஃப் பீப்பிள தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, நெட்வொர்க்ன்னு சொல்லுவோம். அதே தான் டிவைஸுக்கும். ஸோ கனெக்டிங் மல்டிபிள் டிவைஸஸ் வந்து ஒரே இடத்துல வந்து கனெக்ட் ஆயி, ஒரு டிவைஸ் பத்தி இன்னொரு டிவைஸ்க்கு வந்து தெரிஞ்சிருச்சுன்னா, அதுதான் வந்து நம்ம நெட்வொர்க்ன்னு சொல்லுவோம். இத வந்து இன்னும் சிம்பிளா சொல்லப் போனோம்னா, இப்போ உங்ககிட்ட ஒரு ஃபிரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்குன்னா, உங்க ஃபிரெண்ட்ஸ் சர்க்கிள் உங்களுக்கு எப்படி? நீங்களும் ஒரு நெட்வொர்க். இப்போ நீங்க உங்களோட கிளாஸ்மேட்ஸ் வந்து ஒரு 10 பேர் இருக்கீங்க. நீங்க 10 பேரும் ஒரு ஃபிரெண்ட்ஸ்னா, நீங்க ஒரு நெட்வொர்க். அதே மாரி தான் ஒரு டிவைஸ். அந்த 10 டிவைஸும் வந்து கனெக்ட் ஆயிருக்குன்னா, அது ஒரு நெட்வொர்க். ஓகே. அடுத்து வந்து நம்ம எத பார்க்க போறோம்னா, நெட்வொர்க்கோட டைப்ஸ வந்து நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம நெட்வொர்க் வந்து எப்படி நெட்வொர்க்ன்னா என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ நெட்வொர்க் வந்து எப்படி வந்து டேட்டா வந்து ஷேர் பண்ணுது, அத பத்தி நம்ம பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து என் ஃப்ரெண்ட் கூட வந்து நான் பேசணும். லைக் வந்து நான் என் ஃப்ரெண்ட் கூட ஒரு கம்யூனிகேட் வந்து நம்ம பண்ண போறேன். அப்போ எந்த வழியா பண்றேன்? எப்படி பண்றேன்? எந்த டைப்ல பண்றேன்? ஸோ இப்படி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கருந்து என் ஃப்ரெண்ட் கூட நான் டைரக்ட்டா ஃபேஸ் டூ ஃபேஸ் நான் பேசலாம். ஆர் எல்ஸ் வந்து என் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி அவங்க கிட்ட நான் பேசலாம். ஆர் எல்ஸ் வந்து இங்கருந்து நான் ஒரு லெட்டர் போடலாம். ஆர் எல்ஸ் வந்து கால் பண்ணி பேசலாம். தென் ஆ வேற எப்படி பேசலாம்னா ஏதாச்சும் ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாரி வந்து நெறைய டைப்ஸ் இருக்கு. எனக்கு நெறைய டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்கு பார்த்தீங்களா? இதே தான் வந்து ஒரு கம்ப்யூட்டர் வந்து எப்படி ஆ கம்யூனிகேட் பண்றது? ஸோ அத பத்தி நம்ம இங்க பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, பேன். பேன்ன்றது பெர்சனல் ஏரியா நெட்வொர்க்.
ஸோ நம்மளோட பெர்சனல் திங்ஸ் என்னென்ன இருக்குன்னா, நம்மளோட பெர்சனல் திங்க்ஸ்ன்னா ஹெட்ஃபோனா இருக்கலாம், நம்மளோட மொபைலா இருக்கலாம், மவுஸ், கீபோர்ட், பிரிண்டர்ஸ் இது எல்லாமே வந்து நம்மளோட பெர்சனல் டிவைஸஸ். இது எல்லாத்தையும் வந்து நம்ம லோக்கலா ஒரு ஒயர் மூலியமா கனெக்ட் பண்றோம்னா, அதுதான் வந்து பேன். பெர்சனல் ஏரியா நெட்வொர்க். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, லேன். லேன்ன்றது லோக்கல் ஏரியா நெட்வொர்க். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட பெர்சனல் டிவைஸ். பெர்சனல் டிவைஸ் மீன் பிரிண்டர், லேப்டாப், மொபைல் இந்த மாரி வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணோம். இப்போ மல்டிபிள் டிவைஸஸ நாம ஈத்தர்நெட் மூலியமா கனெக்ட் பண்றது தான் வந்து லேன். லைக் அது வந்து ஒரு லோக்கல் நெட்வொர்க் வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம். லோக்கல் நெட்வொர்க் வந்து ஒரு கிரியேட் பண்ணிட்டு, அது மூலியமா டிவைஸஸ வந்து நமக்கு கனெக்ட் பண்ண வைக்கிறது தான் வந்து அ லோக்கல் ஏரியா நெட்வொர்க். அத எது மூலியமா பண்றோம்னா, ஈத்தர்நெட் மூலியமா நம்ம பண்றோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, WLAN. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, லேன், வேன், WLAN, வேன் இது மட்டும் தான் இருக்குன்னா, அப்படி கிடையாது. இன்னும் நெறைய இருக்கு. பட் பேசிக்கு இதுவே போதும் நமக்கு. நமக்கு நெட்வொர்க்ன்னா என்னன்ட்டு ஒரு பேசிக்கான ஐடியா கிடைச்சாலே நமக்கு போதும். ஸோ, நெக்ஸ்ட் வந்து நம்ம என்னன்னா, அ WLAN பார்க்க போறோம். வயர்லெஸ் லோக்கல் நெட்வொர்க். இதுவும் சேம் அதே தான். மல்டிபிள் டிவைஸஸ வந்து நம்ம கனெக்ட் பண்ண போறோம். பட் போன டைம் நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா, ஈத்தர்நெட் யூஸ் பண்ணோம். ஒயர் ஓகேவா? பட் இந்த டைம் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒயர்லெஸ் வந்து யூஸ் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்க வீட்ல வந்து ரவுட்டர் இருக்கு. ரவுட்டர் மீன் வைஃபை இருக்கு. அந்த வைஃபை மூலியமா உங்களோட மொபைல் கனெக்ட் ஆகும். உங்களோட ஃபர்ஸ்ட் பிசி கனெக்ட் ஆகும். செகண்ட் பிசி கனெக்ட் ஆகும். உங்களோட பிரதர் ஆர் சிஸ்டர் இருக்காங்கன்னா, அவங்களோட டிவைஸ் வந்து கனெக்ட் ஆகும். அப்ப இது எல்லாமே கனெக்ட் ஆகுறப்ப என்ன ஆகும்னா, உங்க எல்லாரோட டிவைஸும் ஒரே நெட்வொர்க் குள்ள வந்துரும். கரெக்ட்டா? அதுதான் வந்து WLAN. வயர்லெஸ் மூலியமா நம்ம கனெக்ட் பண்றது தான் வந்து WLAN. நெக்ஸ்ட் வந்து நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, WAN. வேன்ன்றது வந்து என்னன்னா, வைட் ஏரியா நெட்வொர்க். இதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ நான் ஒரு கண்ட்ரில இருக்கேன். நான் வந்து இந்தியால இருக்கேன்னா, இங்கிருந்து நான் அமெரிக்கால இருக்கிற ஒரு சர்வர வந்து ஆக்சஸ் பண்ணணும்னா, அதுதான் வந்து வைட் ஏரியா நெட்வொர்க். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லப் போனா, இப்போ என்னோட லேப்டாப் ஓப்பன் பண்ணிட்டு, அதுல வந்து நான் Chrome ஓப்பன் பண்றேன். ஓப்பன் பண்ணிட்டு, அதுல வந்து நான் google.com டைப் பண்ண உடனே, எனக்கு அமெரிக்கால இருக்கிற அந்த சர்வரோட ஆக்சஸ் வந்து எனக்கு இங்க கிடைக்குது பார்த்தீங்களா? அதுதான் வந்து வேன். வைட் ஏரியா நெட்வொர்க். அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஐபி அட்ரஸ பத்தி நம்ம பார்க்க போறோம். ஐபி அட்ரஸ் வந்து இட்ஸ் நத்திங் பட் இப்ப எப்படி நம்மளுக்கு ஒவ்வொரு பெர்சனுக்கும் ஒரு வீட்டு அட்ரஸ் இருக்கோ, அதே மாரி ஒரு கம்ப்யூட்டருக்கும் அதுக்கு ஒரு டிஜிட்டல் அட்ரஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். ஓகேங்களா? அதுலயும் பார்த்தீங்கன்னா, IPv4 அண்ட் IPv6ன்ட்டு 2 டைப்ஸ் இருக்கும். இப்போதைக்கு நம்ம IPv4 பத்தி பார்க்கலாம். IPv6 வந்து கொஞ்சம் அட்வான்ஸான டாபிக். அத வந்து நம்ம ஃபியூச்சர்ல வர வீடியோஸ்ல வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, ஓகே. இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஐபி அட்ரஸோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் 192.168.29.5 ஓகேவா? இதுதான் வந்து ஒரு IPv4 ஓட ஸ்ட்ரக்சர். மோஸ்ட்லி எல்லாருமே இத வந்து பார்த்திருப்பீங்க. இன்கேஸ் நீங்க பார்க்கலன்னா இட்ஸ் ஓகே. நோ இஷ்யூஸ். நம்ம வீடியோல வந்து கன்டின்யூ பண்ணலாம். இதுல உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சுரும். ஓகே. இப்போ ஒரு நெட்வொர்க் இருக்கு. அந்த நெட்வொர்க்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி சொன்னேன்ல நெட்வொர்க்னா என்ன? குரூப் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் கனெக்டிங் ஈச் அதர் டூ ஷேர் டேட்டா. கரெக்ட்டா? அந்த மாரி ஒரு நெட்வொர்க்ல வந்து பார்த்தீங்கன்னா, 255 டிவைஸஸ் வந்து நம்மளால வந்து கனெக்ட் பண்ண முடியும். சாரி 256 டிவைஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ண முடியும். லைக் இதுல வந்து 0வும் வந்து நமக்கு இன்க்ளூட் ஆகும். பட் இதுல 0 அண்ட் 255 வந்து நம்மளால வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. அது வந்து ஹோஸ்ட்க்கும் அண்ட் பிராட்காஸ்ட்க்கும் போயிடும். பட் அது வந்து நான் இன்னும் டீட்டெயில்டா உங்களுக்கு நான் லேட்டரா சொல்றேன். பட் இப்போதைக்கு IPv4 ஓட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா, 0 டூ 255 பெர் நெட்வொர்க். அண்ட் IPv4 ஓட சைஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, 32 பிட்ஸ் வரும். இந்த இடத்துல தான் கொஞ்சம் நம்ம அட்வான்ஸா போறோம். ரொம்ப அட்வான்ஸ் கிடையாது. கொஞ்சம் அட்வான்ஸா தான். பட் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காவும் இருக்கும். நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். இத மட்டும் நீங்க நோட்ஸ்ல வந்து ப்ராப்பரா நோட் பண்ணிக்கோங்க. IPv4 வந்து நம்ம ஏன் 32 பிட்ஸ்ன்னு சொல்றேன்ட்டு, இப்ப நான் கிளியர் கட்டா உங்களுக்கு நான் சொல்லப் போறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 192.168.29.5ன்னு இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் வந்து டெசிமல் ஃபார்மேட். பட் பிஃபோர் தட் கீழ வந்து பார்த்தீங்கன்னா, 1 பிட்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். 0 ஆர் 1. 1 பிட்ன்றது வந்து 0வா இருக்கலாம் ஆர் 1ஆ இருக்கலாம். அண்ட் கீழ வந்து பார்த்தீங்கன்னா, 1 பைட்ன்னு இருக்கு. அப்பன்னா 8 பிட்ஸ் ஈக்குவல் டூ 1 பைட். ஓகேவா? அப்போ 1 பிட்ன்றது 0 ஆர் 1 இருக்கலாம். அப்போ 8 பிட்ஸ்ன்றது இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்களா? 11010011. அப்ப இந்த இடத்துல எவ்வளோ இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. அப்ப இங்க 8 நம்பர்ஸ் இருக்கா? அப்ப 8 நம்பர்ஸ்ன்னா எவ்வளோ? 8 பிட்ஸ். அப்போ 8 பிட்ஸ்ன்றது 1 பைட். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சதா? ஓகே. இப்போ நாம என்ன பண்ண போறோம்னா,
இப்போ இந்த இடத்துல 192.168.29.5ன்றது வந்து ஹியூமன் ரீடபிள். ஐ மீன் ஒரு ஹியூமன் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ற அளவுக்கு இருக்கு. பட் ஒரு கம்ப்யூட்டர் வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும்? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காது. ஓகேவா? அப்போ அது வந்து என்னவா கன்வெர்ட் ஆகும்னா, பைனரியா கன்வெர்ட் ஆகும். சோ மோஸ்ட்லி எல்லாரும் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்க. கம்ப்யூட்டருக்கு வந்து தெரிஞ்சது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது கரெக்ட்டான்னா அப்படி கிடையாது. கம்ப்யூட்டருக்கு 0 அண்ட் 1 கூட தெரியாது. என்னடா இவன் இப்படி சொல்றான்? எல்லாருமே வந்து கம்ப்யூட்டருக்கு வந்து 0 அண்ட் 1 தான் தெரியும்ன்றான். பட் நீ ஏன் 0 அண்ட் 1 கூட தெரியாதுன்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நான் அதையும் உங்களுக்கு வந்து நான் டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். சிம்பிள் வேர்ட்ஸ்ல சொல்லப்போனா, ஒரு கம்ப்யூட்டர்ன்றது வந்து எப்படி வந்து பில்ட் பண்ணியிருக்கன்னா, பில்லியன்ஸ் ஆஃப் மைக்ரோஸ்கோபிக் எலக்ட்ரானிக் ஸ்விட்சஸ்ன்னு சொல்லுவாங்க. பட் அத வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, டிரான்சிஸ்டர்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ டிரான்சிஸ்டர் பொறுத்தவரைக்கும் அது வந்து எப்படி வொர்க் ஆகும்னா, ஆன், ஆஃப் இப்படிதான் வந்து வொர்க் ஆகும். பேசிக்கா டிரான்சிஸ்டர்ன்றது வந்து எப்படின்னா, ஒண்ணு ஆன் ஆர் ஆஃப். பேசிக்கா இப்படிதான் வந்து வொர்க் ஆகும். அப்போ இந்த இடத்துல வந்து ஆன்ன்றது வந்து என்ன? ட்ரூ. ஆஃப்ன்றது வந்து ஃபால்ஸ். சோ, அத தான் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்றோம்னா, 0 அண்ட் 1. அப்போ 0ன்னா என்ன? ஃபால்ஸ். 1ன்னா ட்ரூ. கரெக்ட்டா? சோ, ஒரு பைனரியா வந்து இப்படிதான் வந்து வொர்க் ஆகுது. அப்போ கம்ப்யூட்டர் வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் மூலியமா தான் வந்து ப்ராசஸ் பண்ணதே தவிர, ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான் அதுக்கு தெரியும்னு நம்ம சொல்லக்கூடாது. சோ, நம்ம இதுக்கப்புறம் சொன்னா எப்படி சொல்லணும்னா, கம்ப்யூட்டர் வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் மூலியமா தான் வந்து ப்ராசஸ் பண்ணுது. இதுதான் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். உங்க எல்லாருக்கும் இது புரிஞ்சிருக்கும்னு நான் நெனைக்கிறேன். அகைன் நம்ம இப்போ டாபிக் குள்ள போலாம். ஓகே. சோ இந்த இடத்துல வந்து 192.168.29.5ன்னு இருக்கா? இத வந்து எப்படி வந்து அந்த கம்ப்யூட்டர் வந்து டெசிமல்ல இருந்து பைனரியா வந்து கன்வெர்ட் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த இடத்துல இந்த ரெட் கலர் இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் வந்து 2 பவர்ஸ். சோ 2 பவர்ஸ்னா என்ன? 1, 2, 4, 8, 16, 32, 64 அண்ட் 128. இது வந்து ஒரு பேசிக்கான மேத்தமேட்டிக்ஸ். சோ இதுல தான் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, வொர்க் பண்ண போறோம். இந்த இடத்துல 192 இருக்கா? சோ இந்த 192 வந்து இந்த இடத்துல இருக்கிற இந்த 2 பவர்ஸ்ல எதெல்லாம் ஆட் பண்ணா நமக்கு 192 கிடைக்கும். சோ இந்த இடத்துல 128 அண்ட் 64 இங்க இருக்கா? 128 பிளஸ் 64. சோ 128 பிளஸ் 64 ஆட் பண்றப்போ எனக்கு 192ன்னு வருது. ஓகேவா? அப்போ 122 சாரி 128 அண்ட் 64ன்றது வந்து ட்ரூ. மத்தது எல்லாமே வந்து ஃபால்ஸ். அப்போ இந்த இடத்துல 1, 1 மத்தது எல்லாமே வந்து 0. அதே மாரி 168 வந்து எது எது ஆட் பண்ணா எனக்கு வரும்? 128, 32 அண்ட் 8. அப்போ அதுக்கு ஸ்ட்ரெய்ட்டா நான் ட்ரூன்னு போட்டுக்கிறேன். மத்த எல்லாத்தையுமே வந்து நானு ஃபால்ஸ்ன்னு மாத்திட்டேன். அகைன் அதே மாரி தான் 29. ஸோ 29 எது எது ஆட் பண்ணா வரும்? 16, 8, 4, 1. அதே மாரி அதுக்கு ஸ்ட்ரெய்ட்டா 1 இதுக்கு நேரா 1, 1, 1 மத்தது எல்லாமே வந்து 0. அதே மாரி ஃபைனலா எது இருக்குன்னா 5 இருக்கு. ஸோ 5க்கு 4 பிளஸ் 1 5. ஸோ 4க்கு ஸ்ட்ரெய்ட்டா 1, 1க்கு ஸ்ட்ரெய்ட்டா 1. மத்தது எல்லாமே வந்து 0வா மாறிடுச்சா? சோ, இப்ப நம்ம என்ன பண்ணலாம், இது எல்லாத்தையும் வந்து நம்ம லைனா போடலாம். சோ 1, 1, 0, 0, 0, 0 இங்க இருக்கா? நெக்ஸ்ட் 1, 0, 1, 1, 0, 1, 0, 0. செகண்ட் லைன் இருக்கா? அதுக்கு அடுத்தது தேர்ட் லைன் 0, 0, 1, 1, 0, 1 இருக்கா? நெக்ஸ்ட் இந்த இடத்துல 0, 0, 0, 0, 0, 1, 0, 1 வந்துருச்சா? சோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த டாட் முடியறதுக்கும் எவ்வளோ இருக்கு கவுண்ட்? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. அப்போ நமக்கு இந்த இடத்துல வந்து எத்தன பிட்ஸ் இருக்கு. 8 பிட்ஸ் இருக்கு. அப்போ 8 பிட்ஸ் சேர்ந்தது வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, 1 பைட் சொல்லியிருக்கேன். கீழ பார்த்தீங்கன்னா, 8 பிட்ஸ் ஈக்குவல் டூ 1 பைட். அப்போ நமக்கு இந்த இடத்துல வந்து எத்தன பைட்ஸ் இருக்கு? இது ஒரு பைட், இது ஒரு பைட், இது ஒரு பைட், இது ஒரு பைட். அப்போ இது டோட்டலா கவுண்ட் பண்ணா எவ்வளவு வருது? இங்க ஒரு 8 இருக்கு, 8 இருக்கு, 8 இருக்கு, 8 இருக்கு. அப்போ 8 பிளஸ் 8 பிளஸ் 8 பிளஸ் 8 பிளஸ் எவ்வளவு வந்துச்சு நமக்கு? 32 வந்துச்சா? அப்போ IPv6 ஓட பிட்ஸ் வந்து எவ்வளோ? 32 பிட்ஸ் வந்துருச்சா? இந்த இடத்துல 8 பிட்ஸ் இருக்கு. இந்த இடத்துல 8 பிட்ஸ் இருக்கு. இந்த இடத்துல 8 பிட்ஸ் இருக்கு. இந்த இடத்துலயும் 8 பிட்ஸ் இருக்கு. ஓகேவா? சோ இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம கவுண்ட் பண்ணா நமக்கு என்ன வந்தது? 32 பிட்ஸ் வந்துருச்சு. புரிஞ்சுதா? ஓகே. பேசிக்கா IPv4ன்றது வந்து இப்படிதான் வந்து வொர்க் ஆகுது. அண்ட் வீடியோ வந்து ஆல்ரெடி கொஞ்சம் லென்த்தா வந்துடுச்சு. இதுக்கு மேல போனா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஃப்ரஸ்ட்ரேட்டா இருக்கும். நாம வந்து இத அடுத்த வீடியோல கன்டின்யூ பண்ணலாம். சோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். அண்ட் பிஃபோர் தட் ஒரு சின்ன அப்டேட் உங்களுக்கு குடுக்குறேன். கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நம்ம WhatsApp கம்யூனிட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்க வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ஸோ எல்லாருமே வந்து அத கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இதுக்கப்புறம் வந்து வீடியோ அப்லோட் ஆனா, இதுக்கப்புறம் நாம ஏதாச்சும் ஒரு அப்டேட்ஸ் குடுத்தோம்னா, அந்த கம்யூனிட்டில மட்டும் தான் வந்து நான் அப்டேட்ஸ் குடுப்பேன். ஸோ முடிஞ்ச அளவுக்குமே எல்லாருமே அந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டிக்குள்ள ஜாயின் பண்ணீங்கன்னா, மோஸ்ட்லி எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்துரும். ஸோ தேங்க் யூ.